ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது சாம்பார் நல்லா இருக்கு, தக்காளி சட்னி ரொம்ப நல்லா இருக்கு, தேங்காய் சட்னி நல்லா இருக்கு. சாம்பாரோட சேர்த்து சட்னி பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு நிறைய நபர்களுக்கு பிடிக்கும். அப்படி எனக்கு இந்த சட்னிக்கும் இந்த சாம்பாருக்கும் சேர்த்து சாப்பிட்றது ரொம்ப நல்லா இருக்கு. மக்களை நான் இருக்கக்கூடியது தூத்துக்குடி மாவட்டம் நாகலாபுரம் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய சரவணன் இட்லி கடை. ஒரு 26 ஆண்டுகளுக்கு மேல தனி ஒரு நபரை மட்டுமே இந்த கடை உரிமையாளர் நடத்திட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு அவங்க அம்மா சொல்லி கொடுத்த இட்லி செய்முறை, சட்னி, சாம்பார் அதே கைப்பக்குவத்தோட இப்போ வரைக்கும் இந்த ஊர்ல உள்ள பெரும்பாலான வீட்டு குழந்தைகளுக்கான விருப்பமான ஒரு இட்லி கடைன்னு சொல்லலாம். இப்போ வந்து உட்காந்து சாப்பிட்றவங்களோட பார்சல் வாங்கிட்டு போறவங்களோட எண்ணிக்கை தான் ரொம்ப அதிகம். ஒரே ஒரு நபர் தான், கடையில் வேலையாளுக்குள்ள யாரும் கிடையாது. இந்த சட்னி, சாம்பார் எல்லாமே வீட்டில் தயாரித்து கொண்டு வந்துடுறாங்க, எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. இங்கே இட்லி அவிச்சு வச்சிடுறாங்க. அவங்களோட நீண்டகால வாடிக்கையாளர்கள் மட்டும்தான் தேவைப்பட்டால் ஃபோனில் சொல்லிடுறாங்க, பார்சல் பண்ணி வச்சிடுறாங்க. தமிழ்நாட்டில் நிறைய கிராமங்களில், ஊர்களில் ரொம்ப சுவையாக, ரொம்ப மிருதுவாக இட்லியும் சட்னியும் சாம்பாரும் கிடைக்கக்கூடிய ஏராளமான உணவகங்களில் ஒன்று இந்த இட்லி கடைன்னு சொல்லலாம். அப்படி நம்ம சேனலில் நிறைய சுவையான இட்லி கடைகளை தேடி நிறைய வீடியோக்கள் நம்ம பதிவு பண்ண போகிறோம். முதல் வீடியோ தூத்துக்குடி மாவட்டம் நாகலாபுரத்தில் உள்ள சரவணன் இட்லி கடை. இணைந்து வழங்கியோர் JKKM கல்வி நிறுவனங்கள் அன்னை JKK சம்பூரணி அம்மாள் பாலிடெக்னிக் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம். நீங்கள் ஒரே நபர் தானே? ஒரே நபர் தான். வீட்டில் எல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்து எனக்கு வந்து ஆரம்பத்துலேருந்து சின்ன பிள்ளைகள் யாரும் தான் மெயினாக இப்படிப்படாத இட்லி வரப்படாத சட்டி சாம்பார் தான் மெயின். அது எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தது. அதுலேருந்து அப்படியே கண்டிப்பாக போய் 25 வருஷமாக 26 வருஷம். இப்போ உங்களோட வாடிக்கையாளர்கள்னா நீண்ட கால வாடிக்கையாளர்னா குழந்தைகளுக்கு தான்? குழந்தைகளுக்கு தான். இந்த ஸ்டாஃப்களுக்குலாம் ஃபோன் நம்பர் வாங்கி வச்சுருக்கு, கட்டி வைக்க அதை வைங்கன்னு சொல்கிறதுல எனக்கு கஷ்டமாக தனியாக. அது சின்ன பிள்ளைகளுக்குள்ள பெரிய ஆளுங்கள சட்டி சாம்பாருக்கு எனக்கு அதிகமாக பார்சல் தான். பார்சல் தான் எனக்கு பார்சல் தான் மீன் பாக்கி என்ன பார்சல் தான் எனக்கு தெரிய வரும். சாப்பிட்றது கூட கம்மி. அங்கே 2 கடை நீங்களும் சாப்பிட்றது கொஞ்சம் வரும். பார்சல் தான் மெயின். ஆனால் நீங்கள் ஒரே ஆள் தான்? நானே ஒரே 6 மணிக்கு ஆரம்பிக்கிறப்ப எப்போ வந்தேன்னா ஒரு 9 ஒரு 4 நேரம் தான். இப்போ இட்லி ஊற்றணும், தோசை போடணும், பரிமாறணும், ஊற்றி முடிச்சுருவேன். அப்படியே சப்ளை பண்ணிக்கிட்டு அப்படியே பார்சல் கட்டுறதும் நீங்கள் ஒரு நம்பர் தான்? எல்லாம் நம்மளே தான். இப்போ அங்கே தான் பார்க்குறது இல்லை. இது அதான் 47 வருஷம் ஆச்சு. 32 வருஷம் ஆச்சு. அங்கே அப்படியே எங்கள் மாமனார் வீட்டில் தான் அங்கேருந்து வந்தது. இப்போ நம்ம கடை வந்துட்டீங்கனாலே இது படிச்சுக்கிட்டு தான் இருக்கும். எடுத்துக்கலாம்.
ஐயா ஒரு 5 இட்லி. ஐயாட்ட இட்லி, சாம்பார், தோசை எல்லாம் நல்லா இருக்கும். குழந்தைங்களுக்கு மேக்ஸிமம் இங்கே தான் எல்லாரும் வாங்குவாங்க. நானும் இங்கே தான் வாங்கிட்டு இருக்கேன். என் பிள்ளைக்கு 8 மாதம் ஆகுது. இப்போ 2 மாசமா ஐயாட்ட வாங்கிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி பையனுக்கு இங்கே தான் ஐயாட்ட தான் வாங்கிட்டு இருக்கேன். குழந்தைங்க மேக்ஸிமம் குழந்தைங்களுக்கு நல்லா உரப்பு இல்லாமல் நல்லா சாப்பாடு வச்சு கொடுப்பாங்க, சட்னி வச்சு தருவாங்க. இட்லி நல்லா இருக்கும். இட்லி சூப்பரா இருக்கும். பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு இட்லி முழுசா சாப்பிடுவாங்க. இட்லி எப்படின்னா இருக்கும்? நல்லா இருக்குமாண்ணே? குழந்தைகளுக்கா? சொல்றீங்களா இட்லி எப்படி இருக்கு? நீங்க உங்க வீட்டு குழந்தைங்களுக்கு வாங்க வந்து ரெகுலரா இங்க தான் வாங்குறீங்க. நல்லா இருக்குமா? இட்லி நல்லா இருக்கும். பிள்ளைங்க இந்த என் பொண்ணு இந்த இட்லியை தான் சாப்பிடுவா. வேற எந்த கடையிலயும் வாங்கினா சாப்பிட மாட்டா. குழம்பு உரப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட மாட்டா. இந்த கடையில வாங்குற இட்லியை சாப்பிட்டுக்குவா. டேஸ்ட் தெரியும். டேஸ்ட் நல்லா இருக்கும். குழந்தைகளுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி இந்த கடை இட்லி வந்து உரப்பு இல்லாம நல்லா இருக்கும். நீங்க ரொம்ப காலமா இங்க வாங்குறீங்க? ஆமா. என் குழந்தைக்கு இப்ப 2 வயசு ஆகுது. அவளுக்கு 6 மாசத்துல இட்லி ஊட்ட ஆரம்பிச்சேன். இப்ப வரைக்கும் இந்த கடையில தான் வாங்கிக்கிட்டு இருக்கேன். இந்த கடை லீவு அப்படின்னா தான் வேற ஏதாவது ஆப்ஷன் பார்ப்பேன். பாரு ஒரே தோசைல ஃபேமஸான ரெக்கார்டு வேற ரெக்கார்டு பண்ணணும். ஆனா இங்க வந்து மெடிக்கல் மாதிரி குழந்தைங்களுக்கு ஏற்ற ஹோட்டல் இது. இந்த ஹோட்டல் பொறுத்த வரைக்கும் அதிகமா குழந்தைய தூக்கிட்டு தான் வரும். ஆமா, குழந்தைக்கு தேவையான இட்லி அருமையா இருக்கும். அதனால வந்து குழந்தைங்களுக்கு வந்து சாப்பாடு இட்லி தோசை வந்து இங்க மெயினான